2, 1. வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாடாளுமன்றத்தில் மோடி அரசு கொண்டு வந்த 131வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா மக்களை ஏமாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது என்பது அதை உற்று நோக்கினால் நன்றாக தெரியும். கொண்டு வரப்பட்டது என்னவோ டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறைக்கான ஒரு மசோதா. ஆனால் வெளியில் அவர்கள் சொல்லி ஏமாற்றியது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்று ஏமாற்றினார்கள். இதற்காக நிறைய அறிவு தெரிந்த எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம், அரைகுறை அண்ணாமலைகள் எல்லாம் கதறினார்கள். ஏதோ மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பதாக அவர்கள் பொய் சொல்லி ஏமாற்றினார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் கொண்டு வர நினைத்தது தொகுதி மறுவரை பற்றிய ஒரு மசோதா தான். ஏனென்று கேட்டால் 2023 அந்த மகளிர் மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த மசோதாவில் எப்பொழுது அது கொண்டு வரப்படும் என்ற ஆண்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக இந்த தொகுதி மறுவரை மசோதாவை நிறைவேற்றும் விதமாக மக்களிடம் பொய் சொல்லி அது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்று அங்கலாய்த்து கொண்டார்கள். இதன் முதல் குரல் தமிழ்நாட்டில் தான் எழுந்தது. எப்படி ஆங்கிலேயருக்கு எதிராக வேலூர் கழகம் முதலில் தொடங்கியதோ அதை போல தமிழ்நாட்டில் திராவிடத்தின் இனக்காவலர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீயை பற்ற வைத்தார்கள். அந்த தீ பற்ற வைத்ததன் ஒரு அடையாளமாக அந்த அரசமைப்பு சட்ட மசோதாவை எரித்தார்கள். தமிழ்நாடே போர்க்கோளம் பூண்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் கூட்டணி கட்சியினரும் தங்களுடைய இல்லங்களிலே கருப்பு கொடி ஏற்றியும் கருப்பு சட்டை அணிந்தும் போராட்டத்தை நடத்தினார்கள். அது ஒரு நாள் போராட்டம் அல்ல. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை 3 நாள் போர் என்று அறிவித்தார். நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக கடுமையாக விவாதித்தார்கள். அவர்கள் எள்ளி நகையாடினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிவினவாத சக்தி எல்லாம் பேசினார்கள். நல்லதுதான். தீயவற்றிலிருந்து நல்லவற்றை பிரித்து காட்டக்கூடிய தன்மை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் மோடி அரசு செய்யக்கூடிய அந்த கொடுந்தீமைகளை, மக்களாட்சி தத்துவதற்கு எதிரான அந்த கொள்கைகளை விலைக்கு எடுத்து கூறியது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை இந்திய அரசை உற்று நோக்கி இவர்தான் இந்த போராட்டத்திற்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என மாண்புமிகு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். ஏனென்று கேட்டால் இது குறித்து ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து கடந்த ஆண்டு மார்ச் மாதமே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அனைத்து மாநில மாநாட்டை எல்லாம் கூட்டினார். அந்த ஓட்டெடுப்பு இன்று நடைபெற்றது. அந்த தீர்மானத்திற்கு இதில் கள்ளத்தனமாக என்ன செய்தார்கள் என்று கேட்டால், மகளிர் மசோதா என்று சொல்லிக் கொண்டதை தவிர 3 மசோதாக்கள் அதிலே அறிமுகப்படுத்தப்பட்டன. ஒன்று, 2023 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மகளிர் மசோதாவில் எத்தனை இடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் என்ற ஒரு கூறும், நாடாளுமன்றத்திலே இடங்களை தொகுதி மறுவரை செய்வதும், யூனியன் பிரதேசங்களிலே தொகுதி மறுவரை செய்வதென 3 மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஆனால் இவர்கள் திட்டமிட்டு மகளிர் மசோதாவை அறிமுகப்படுத்தினார்கள். முதலில் அதில் வாக்கெடுப்பு நடந்தது. 3 மசோதாக்களும் இந்த 136வது திருத்த சட்டத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட காரணத்தால் ஒரே வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மசோதா இன்றைய தினம் தோற்கடிக்கப்பட்டது. நாடாளுமன்ற வரலாற்றிலேயே 2014 ஆண்டுக்கு பிறகு மோடி அரசாங்கத்தில் ஒரு மசோதா தோற்கடிக்கப்படுவது இதுதான் முதன்முறை.
இதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் பேசும் பொழுது, தேனி கோட்டத்திலே பேசும் பொழுது, இது முடிவல்ல துவக்கம் என்று கூறியிருக்கிறார். இந்த வீழ்ச்சி என்பது மோடிக்கு துவக்கம்தான். எனவே இது முடிவல்ல. மக்களாட்சி மாண்புகளுக்கு எதிராக இந்திய திருநாட்டின் ஒருமைப்பாட்டை குலைக்கும் வகையில் வடக்கு தெற்கு என்று பேதம் காட்ட முனையும் பிஜேபி என்றைக்கும் தமிழ்நாட்டின் மீது, குறிப்பாக தென் மாநிலங்கள் என்று சொன்னால் கூட தமிழ்நாட்டின் மீது அது அக்கறை காட்டுவதில்லை. ஏனென்றால் இங்கு கால் ஊன்ற முடிவதில்லை. ஆனால் இங்கு அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் பேசினார்கள். 4 மணிக்கு மசோதா நிறைவேறிவிட்டால் 4:05க்கு யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆணவமாக பேசினார்கள். அந்த ஆணவ பேச்சுக்கள் இன்று தினம் எடுபடாமல் போய்விட்டது. தமிழ்நாடு என்றைக்குமே பொய் மலர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. அதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கூறினார்கள். இந்த நாடாளுமன்றத்தினுடைய மசோதா தோற்கடிக்கப்பட்டதானது வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. ஆணவ மோடி அரசாங்கமும் அதற்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களும் இந்த இதனம் தோற்றிருக்கிறார்கள் மக்கள் முன்பாக. இந்த வெற்றியின் தொடர்ச்சியாக வரக்கூடிய 2023 வருகின்ற ஏப்ரல் 23, 2026 நாளன்று நடைபெறக்கூடிய பொது தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்த ஆணவ பிஜேபியும் அதன் அடிமையியலையும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் மக்களாட்சி மாண்பினை காப்பதற்கு ஒரு வழிவகை காணலாம். அந்த வகையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் உதயசூரியன் சின்னத்திலும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அவரவர் சின்னத்திலும் வாக்களித்து தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் ஒற்றுமை உணர்வை காட்டி தளபதி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கண்ணதாசன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா. உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள் செல்வோம்.